ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட சங்கீதம் 32:8 கூட வாசித்து தியானிக்கலாம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். மிக அருமையான இந்த வேத வசனம் கூட நமக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது என்று நாம் பார்த்தோம் என்றால், தேவன் நம் மேல் வைத்திருக்கிற அன்பு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை எல்லாம் நமக்கு ஒவ்வொரு நாளும் கொடுத்து நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். முதலாவதாக தேவன் நம்ம மேல் வைத்திருக்கிற அன்பை நிமித்தமாக நமக்கு போதிக்கிறவராக இருக்கிறார். அடுத்ததாக நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காட்டுகிறவராக இருக்கிறார். மூன்றாவதாக நம் மேல் கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிறவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட காரியத்தை இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் யாருக்கும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை தேவன் ஒவ்வொரு நாளும் மனிதர்கள் மேல் வைத்திருக்கிற அன்பு நிமித்தமாக தாவீதுடைய வாழ்க்கையில் அன்றைக்கு வனாந்தரத்தில் தனித்து இருக்கும்போது தேவன் அவருக்கு போதித்ததை தான் இப்படியாக எழுதியிருக்கிறார். அவருக்கு கொடுத்த ஆலோசனை தான், அவர் நடத்தினதை தான் இவ்வாறாக எழுதியிருக்கிறார். அதுபோல் தாவீதை அன்று நடத்தின தேவன், தாவீதுக்கு போதித்த தேவன், தாவீதுக்கு ஆலோசனை கொடுத்த தேவன், அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த புதிய நாளிலே நீங்கள் அநேக காரியங்களின் நிமித்தமாக குழப்பத்தோடு வேதனையோடும் கண்ணீரோடும் பாரத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால், தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளிலும் உங்களை நேசித்து உங்களுக்கு போதிக்கிறவராக இருக்கிறார். நாம் எப்படி இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று போதித்து நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு ஒவ்வொரு நாளும் காட்டுகிறவராக இருக்கிறார். நம் மேல் கண்ணை வைத்து இந்த காரியத்தை எந்த மனிதனாலும் செய்ய முடியாது. தேவன் நம் மீது வைத்திருக்கிற அன்பை நிமித்தமாக நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், தேவன் நம்மை விட்டு வெகு தூரமாக அல்ல, நம் மேல் கண்ணை வைக்கிற அளவுக்கு மிகவும் நெருக்கமாக நம்மை நேசித்து நம்மோடு கூட மிகவும் நெருக்கமாக இருக்கிற தேவன் தான் இப்படி சொல்ல முடியும், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று. இந்த அன்பை மனிதர்கள் இன்றைக்கு புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அநேக பிரச்சனைகளிலும் போராட்டங்களிலும் கண்ணீரிலும் மூழ்கி அவர்கள் வேதனையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் நம்முடைய தேவன் நம்மை நேசித்து ஒவ்வொரு நாளும் நமக்கு போதித்து ஒவ்வொரு நாளும் நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காட்டுகிறார். நம் மீது கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்கிறார் என்ற இந்த வார்த்தை நீங்கள் விசுவாசித்து ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட இருந்து அவர் கொடுக்கிற போதனைகளை, அவர் கொடுக்கிற ஆலோசனைகளை, அவர் காட்டுகிற வழியிலும் நீங்கள் சென்றீர்கள் என்றால் மிகுந்த ஆசீர்வாதங்களை, மிகுந்த நன்மைகளை, மிகுந்த எல்லாவித ஆசீர்வாதங்களையும் இந்த பூமியில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் உங்களை எப்படியாக ஆசீர்வதித்து உங்களை நேசித்து ஒவ்வொரு நாளும் வழி நடத்துவாராக. கண்களை முடிச்சு வீக்கலாக. அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காய் நன்றி. தாவீதுடைய வாழ்க்கையில் நீர் ஆண்டவரை அவருக்கு போதித்து ஆலோசனை கொடுத்து அவர் நடக்க வேண்டிய வழியில் நடத்தி, அவர் தனித்திருந்த நேரத்திலும் யுத்தங்கள் நேரத்திலும் போராட்டத்தின் நேரத்திலும் அவரோடு கூட இருந்து இவ்வாறாக நடத்தினீரே. அதுபோல் எங்களுடைய வாழ்க்கையில் நீர் அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள், கண்ணீர்கள், வேதனைகள் இருந்தாலும் எந்த வார்த்தையின் பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த புதிய நாளிலே நீர் போதிக்கிறவராக, எங்களுக்கு வழியை காட்டுகிறவராக, எங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறவராக இருக்கிறபடினால உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் எங்களை நடத்துங்க. உம்முடைய கரத்தில் எங்களை முழுவதுமாய் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.